வணக்கம் நண்பர்களே. ஒருமுறை விநாயக பெருமான் கங்கை நதி கரையில் அமர்ந்து மிக கடுமையான தவத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் தர்மத்வஜ மன்னனின் மகளான துளசி தேவி தனக்கு ஏற்ற ஒரு சிறந்த கணவனை வேண்டி புனித யாத்திரை மேற்கொண்டிருந்தார். கங்கை கரையில் அமர்ந்திருந்த விநாயகர் யானை முகத்துடன் இருந்தாலும் மிகுந்த தேஜஸுடனும் அழகிய தோற்றத்துடனும் ஜொலித்தார். அவர் மீது சந்தனம் பூசப்பட்டு ரத்தினங்கள் அணிந்து காணப்பட்டார். இந்த தெய்வீக அழகை கண்ட துளசி தேவி விநாயகர் மீது காதல் கொண்டு மயங்கினார். துளசி தேவி நேராக விநாயகரிடம் சென்று அவரது தவத்தை கலைத்தார். பின்னர், நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர், நான் உங்களை மணக்க விரும்புகிறேன் என்று தனது விருப்பத்தை தெரிவித்தார். கண் விழித்த விநாயகர் தன் தவம் கலைந்ததால் வருத்தமடைந்தார். அவர் துளசியிடம், தாயே, நான் ஒரு பிரம்மச்சாரி, திருமணம் என்பது வாழ்க்கையில் பற்றையும் துக்கத்தையும் தரக்கூடியது, எனவே நான் உன்னை திருமணம் செய்ய முடியாது என்று